Namah Shivaya. Namah Shivaya. Shantaya. Shantaya. Shuddhaya. Shuddhaya. Nirmalaya. Nirmalaya. Prasanaya. Prasanaya. Sri Dakshina. Murtaye. Namaha. Om Sharavana Om Sharavana Om Sharavana Kodanu Kodi Pranamam. ஒவ்வொரு உயிரும் உணர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொரு உருவங்களும் உயர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொரு உயிர்களுடைய சங்கல்பங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நம்ம எல்லோரும் இன்றைக்கு மானசீகமாகவும் சாரீரிகமாகவும் பகவத் சேவையில் நிறைவாக இருக்கின்றோம். அப்படி ஒரு யோகத்தை நம்மளுக்கு கொடுத்து இப்படி ஒரு வசதியான வழியை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து இப்படியான சேவையோடு கலந்து இருந்து இந்த சேவை செய்வதற்கு பாக்கியத்தை கொடுத்த அந்த ஆண்டவனுடைய திருப்பாதங்களில் நம்ம எல்லோரும் கோடானு கோடி பிரணாமம் சமர்ப்பிக்கின்றோம். எல்லாத்துக்கும் என்ன வேணும்? அந்த அருள் இருந்தால்தான் எல்லாம் நடக்கும். அந்த அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அருள் தான் நம்மளுக்கு எப்பவுமே வேணும். அந்த அருளை நம்ம உணர்ந்து வாழ்ந்தால் அந்த அருளோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பவுமே அருளுக்குள்ளதான் இருக்கிறீர்கள், அருளோடு தான் இருக்கிறீர்கள். அருள் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ அருள் இருக்கிறபடியாதான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். அந்த அருளுக்குள்ளதான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நமக்குள்ள எல்லாம் அந்த அருள் தான் இருக்கின்றது. அந்த அருள் தான் நம்மளை வாழ வைக்கின்றது. அந்த அருளை உணர்ந்து நம்ம வாழ்ந்தால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்மளுக்கு பகவானோட தரிசனம் கிடைச்சு கொண்டு இருக்கும். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நம்மளுடைய சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். மனசுக்குள்ள பகவானுடைய பாதம் நிறைவாக இருந்தால் அந்த மனசு வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த பாதம் தெரியும். மனசுக்குள்ள பகவானுடைய ரூபம் நிறைவாக இருந்தால் நீங்க அந்த மனசு வச்சு கும்பிட இடங்கள் எல்லாம் அந்த ரூபம் தெரியும். நீங்க கையில கொஞ்சம் மஞ்சள் பூசிக்கிட்டு இந்த சுவரில் கொண்டு போய் வச்சு பாருங்க. உங்க கையில இருக்கிற மஞ்சள் அந்த சுவரில் தெரியும். கையெடுத்தாரு அப்படிதானே? அது மாதிரி மனசுல பகவான் பதிஞ்சிருந்தா அந்த மனசு வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த ரூபம் தெரியும் நமக்கு. அதுதான் அந்த தாய் சொன்னோம் இல்லையா, இங்கே இருந்தோ ஒரு கல் தூக்கி பிள்ளையாரே என்று நினைத்து அந்த பிள்ளையாருடைய சங்கல்பத்தில் சுவாமியை நினைத்து கும்பிட இப்ப அதுக்குள்ள அந்த அம்மாவோட மனசுக்குள்ள இருக்கிற பாதம் தான் தெரியறது. அது ஒரு கல்லு மாதிரி தெரியல, பாதம் ஆயிட்டு. அதுபோல நம்ம மனசு எந்த அளவுக்கு ஆழமாக உங்களுக்கு தேவையானதில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களோட ஒத்துழைப்பு. ஒரு யானையா இருந்தாலும் கூட நீங்க ஒரு பாதையில போய் கொண்டிருக்கும் போது கண்களால யானையை நீங்கள் பார்க்கலாம். கண்களால பார்க்கும் போது அந்த யானையை கொஞ்சம் நீங்க பயந்து தான் பார்க்கிறீங்க. உங்க பக்கம் ஓடி வந்துடுமோன்னு பயம் கூட உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஆனா சமீபம் சொல்லுவேன், கண்களால பார்த்தா அது ஒரு யானை மாதிரி உங்களுக்கு தெரியும். மனசால பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி உங்களுக்கு அது தெரியும். மனசால பார்த்தீங்கன்னா அது கடவுள் தான். அதனாலதான் நம்ம அதை கோவில் வச்சு கும்பிடுறோம். கண்ணால பார்த்தா அது விகிருத ரூபம் இல்லையா? ஆனா மனசால பார்த்தா சுகிருத ரூபம். அப்போ கண்ணால நம்ம பார்க்கும்போது அது விகிருதமாக இருக்கும். ஒரு கல்லு
கண்ணால பார்த்தா விகிருதமாக தான் இருக்கு. ஆனா மனசால பார்த்தீங்கன்னா அது சுகிருதமா இருக்கும். அந்த கல்லு கூட நீங்க நினைக்கிறபடி உங்களோட இருந்துட்டு இருக்கும். உங்களோட ஆசைக்கு அந்த கல்லு கூட ஒத்துழைக்கும். அதானே? கல்லுல மனசு வச்சு கும்பிட்டா அந்த கல்லு கூட கடவுளாகும். அப்ப நீங்க காசிக்கெல்லாம் போகணும்னு கிடையாது. அந்த கல்லுக்குள்ளே காசியை பார்க்கலாம், அந்த கல்லுக்குள்ளே கைலாசத்தை பார்க்கலாம். அந்த கல்லே ஒரு கண்ணாடி மாதிரி ஆகும். நான் சொல்லுவேன், ஒரு கல் எடுத்து கரிங்கல் எடுத்துட்டு நீங்க டெய்லி அதை அப்படியே தடவி 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 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போனா அது கண்ணாடி மாதிரி ஆயிட்டு ஒரு முகமே அதில் தெரியும் இல்லையா? அது ஒரு கண்ணாடி மாதிரி ஆகும். நீங்க தடவி 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 அது ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிவிடும். அந்த கண்ணாடிக்குள்ள பார்த்தா உங்க முகம் தெரியும். அதுபோல நம்ம மனசை வச்சு நித்திய சேவை பண்ணணும், நித்திய சேவை பண்ணணும். அந்த நித்திய சேவையில நமக்கு நிரந்தர தரிசனம் கிடைக்கும். நித்திய சேவை நிரந்தர தரிசனம் கிடைக்கும். நமக்கு அதுதான் வேணும். நிரந்தர தரிசனம் வேணும். நமக்கு எப்பவும் நமக்கு தரிசனம் கிடைக்கணும். ஒவ்வொரு தாட்ஸ்லயும் பகவானோட தரிசனம் கிடைக்கணும். வேற யாரு இருக்கு நமக்கு வாழ்க்கைக்கு துணையா? சொல்லுங்க, யார் இருக்கு நமக்கு? அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. கண்ணை மூடினீங்கன்னா யாருமே இல்லையே. கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. கண்ணை மூடினீங்கன்னு ஒண்ணுமே இல்லை, சூன்யமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த சூன்யத்துக்குள்ளே ஒண்ணு இருக்கு, அதான் ஏகம் பிரம்மம். அதை நீங்க எப்படி வேணும்னாலும் நீங்க சங்கல்பம் பண்ணி வச்சு வணங்கலாம். அந்த ஏக பிரம்மத்தை நம்ம மானசீகமாயிட்டு நிறைவா வச்சுக்கணும். மானசீகமாயிட்டு அதை நம்ம எப்பவுமே பாடி புகழ்த்தி கொண்டே இருக்கணும். மானசீகமாயிட்டு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் முன்னுக்கு அதை தான் நீங்க வைக்கணும். பகவான முன்னுக்கு வச்சுட்டு தான் முயற்சி எடுக்கணும். நீங்க முன்னுக்கு இருக்கக்கூடாது, பகவான் தான் முன்னுக்கு வைக்கணும். ஒரு வீட்டு வாசல்ல வீட்டுக்குள்ள யார் ஏறி வரும்போதும் கடவுளை பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள ஏறி வரணும். தான் வாசல்ல நீங்க கடவுளை வைக்கணும்.